ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தமிழ் குரல் அண்ட் வெல்கம் டு. இந்த உலகத்தில் நாம் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண நமக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை அண்ட் இருக்க இருப்பிடம். இந்த மூணு நமக்கு ஒழுங்காக வேணும்னா ஓரளவுக்கு காசு வேணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், இந்த காசு சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. பட் எந்த சுச்சுவேஷன்லையும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான வழியை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த காசை பொறுத்தவரை நம்ம தாஸோட பிலாசபியை ஃபாலோ பண்ணுங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. பேக் டு த பாயிண்ட். நாம சில டைம் யோசிச்சிருப்போம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தா இந்த பொருளை வாங்கியிருக்கலாம், இங்க போய் சாப்பிட்டுருக்கலாம், இந்த ஊரை சுற்றி பார்த்துருக்கலாம்னு. ஆனா எவ்வளோதான் காசு இருந்தாலும் நம்மளால வாங்க முடியாத விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் காலம், அதாவது நேரம், அதாவது டைம். உளுந்து புரண்டாலும் நம்மளை விட்டு போன டைம் நம்ம கிட்ட வராது. தட்ஸ் வை வி ஹாவ் a புதுமொழி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க. சயின்ஸ் மூலமா எவ்வளவு விஷயத்தை அடைஞ்ச இந்த மனுஷனால காலத்தை கட்டுப்படுத்துற விஷயத்த மட்டும் அடைய முடியல. நம்ம மனுஷங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு. நம்ம கூடவே ஒரு விஷயம் இருக்கும், அதை கண்டுக்க மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த தேடி தள்ளி அழகும். சிம்பிளா சொல்ல போனா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஓட்டுறது. அந்த மாதிரி இந்த காலத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மனுஷன் அது சாத்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் அந்த கற்பனையின் காரணமாக உருவான கான்செப்ட் தான் டைம் ட்ராவல். இந்த டைம் ட்ராவலை கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய படங்களும் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் ட்ராவல் கான்செப்ட்ஸ் இன் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட், டைம் ட்ராவலில் 2 டைப் இருக்குது. ஒன்று டைம் ட்ராவல், அதாவது காலப்பயணம். இன்னொன்று டைம் லூப், விச் மீன்ஸ் கால வளையம். இந்த கால பயணங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னையும் பின்னையும் போகிறது. கடந்த காலத்துலேருந்து நிகழ்காலம், நிகழ்காலத்துலேருந்து கடந்த காலம், சென்னை டு செங்கல்பட்டு மாதிரி சல்லுன்னு போகிறது. ஆனால் இந்த கால வளையம்ங்கிறது ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடியாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஃபார் உதாரணம், நீங்கள் இப்போ தாம்பரத்தில் தங்கியிருக்கீங்க. பட் உங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர். வீக்கெண்டுக்கு ஊருக்கு போகணும். ஸோ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தாம்பரத்தில் பஸ் ஏறி ஒரு 6 மணிக்கு கிளாமக்கத்தை இறங்கி நிற்க ஒரு அண்ணன் வாலண்டியராக தம்பி மதுரையானு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைன்னு தலையாடிட்டு நேராக தஞ்சாவூர் பஸ் நிற்கிற இடத்துக்கு போய் அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்ச சீட்டு கிடைக்காட்டியும் கிடைச்ச சீட்டில் உட்காந்து பஸ்ஸு கிளம்ப தூக்கம் வந்து தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா வாட்சில் மணி 6. பஸ்ஸும் ஸ்லோவாகுது, நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க. பஸ்ஸில் இருக்க மற்றவங்களும் இறங்க ரெடி ஆகுறாங்க. தென் யூ திங்க் நம்ம ஊர் வந்துருச்சு. நீங்களும் உங்கள் பொட்டி படைக்கு எடுத்துக்கிட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க. ஆனால் நீங்கள் இறங்குனது தஞ்சாவூர் இல்லை, சென்னை. நீங்கள் வந்த பஸ்ஸும் சென்னை டு தஞ்சாவூர் இல்லை, தாம்பரம் டு கிளாம்பாக்கம். உங்கள் வாட்சில் காணுன டைம் காலையில் 6 மணி இல்லை, சாயந்தரம் 6 மணி. இறங்கின உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறினது ஞாபகம் இருக்குது, ஆனால் இறங்குனது சென்னையில். கன்ஃபியூஷனின் உச்சத்தில் கதிகலங்கி நிற்கையில் ஒரு அண்ணன் உங்ககிட்ட வாலண்டியராக கேட்குறாரு, தம்பி மதுரையா? கேட்ட அடுத்த செகண்ட் தலையே வெடித்த மாதிரி வழி ஏற்பட்டு மயங்கி விழுந்துடுறீங்க. அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா அதே பஸ், அதே கோ பேசஞ்சர்ஸ் அண்ட் அதே சாயந்தரம் 6 மணி. அண்ட் அதே அண்ணன் வாலண்டியராக கேட்குறாரு, தம்பி மதுரையா? இப்படி ஒரு காலத்தில் தொடங்கி இன்னொரு காலத்தில் முடியாமல், தொடங்குற காலமும் முடிகிற காலமும் ஒன்றா இருந்து முடிகிற இடத்துலையே தொடங்கி தொடங்குற இடத்துலையே முடிகிற மாதிரி வந்து முடியாமல் திரும்பி தொடங்குறது தான் டைம் லூப், அதாவது கால வளையம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட், இன்று நேற்று நாளை. நம்ம தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் மூவி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பெஸ்ட் அட்டெம்ப்ட். வாட் இஃப் டைம் ட்ராவலர் மூவ்ஸ் த சேர்னு மீம் டெம்ப்ளேட் பார்த்துருப்போம். அந்த டெம்ப்ளேட்டே ஒரு படமாக எடுத்தா தட் இஸ் இன்று நேற்று நாளை. அடுத்த படம் 24. ஆக்சுவலாக அந்த படம் நல்லாயிருக்கும், கான்செப்டும் மேக்கிங்கும் நல்லா தான் இருக்கும். பட் சம்திங் மிஸ்ஸிங். அப்புறம் இந்த 6 years of 24, 7 years of 24னு படத்தை ப்ரைஸ் பண்ணி போஸ்ட் போடும்போது மேக்ஸிமம் இந்த டெம்ப்ளேட்டை மீமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது படம் நல்லா தான் இருக்கான், பட் ஆடியன்ஸான நாம தான் படத்தை கண்டுக்கலையாம். ஆனால் உண்மையிலே படம் சுமாராக தான் இருக்கும். நல்ல கான்செப்டை நிறைய இடத்துல சொதைப்பிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பயங்கர பில்டப் கொடுத்துட்டு கட் பண்ணால் கனெக்டே இல்லாத சமந்தா சூர்யா லவ் போர்ஷன். அப்புறம் இந்த வாட்ச் கண்டுபிடிக்கிற சீன். சேதுராமன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், ஆனால் அவரால் முடியாத இந்த கழுகு பிச்சு போட்ட ரெக்கைனால நடந்துருச்சான். அண்ட் இந்த கழுகு நிறைய இடத்துல வந்து நிற்கும். பட் ஏன் நிற்கும், எதுக்கு நிற்கும் தெரியாது. மேபி இந்த கழுகை கர்டனோட போர்ட்ரே பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு எது கனெக்ட் ஆகலை. அண்ட் அந்த ஒரு டைலாக், வாட்ச் மெக்கானிக் மேடம், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். ஆக்சுவலாக அந்த டைலாக் இந்த இடத்துல நல்லாயிருக்கும். சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மாசா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த டைலாகை திரும்ப சொல்லி மாற்றி கேட்டு முடியல தலைவரே. அண்ட் சேதுராமன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்,
அவராலே இந்த வாட்சை வேலை செய்ய வைக்க முடியல. பட் அவர் பையன் மணிகண்டன் சாதாரண வாட்ச் மெக்கானிக். எஸ், சாதாரண வாட்ச் மெக்கானிக். டக்குன்னு ஏதோ ஒரு டயலை வாட்சில் செட் பண்ணிட்டு இது மூலமாக நினச்ச வருஷத்துக்கு போகலான்னு சொன்னா நார்மல் வாட்சை ரிப்பேர் பண்ண மாதிரி ரிப்பேர் பண்ண போய் கனெக்ஷன் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும். குடும்பம் அழிஞ்சு போவோம். அண்ட் படத்தோட கலர் டோன் பாஸ்ட்டுக்கும் சரி ப்ரெசென்ட்டுக்கும் சரி ஒரே கலர் டோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் மாறும்போது சைக்காலஜிக்கலாக அது நமக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் தராது. எல்லாம் ஒரே இடம் ஒரே ஊர் மாதிரி தான் தெரியும். அதுக்கு பதிலாக பாஸ்ட்டுக்கு வார்ம் டோனும் ப்ரெசென்ட்டுக்கு கூல் டோனும் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை பிரித்து பார்த்துருக்கோம். அண்ட் இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஆடியன்ஸுக்கு லெவனுன்னு சொன்னால் புஷ்பா படத்தை கிரேட்டுன்னு சொல்லிட்டு மெய்யலவன் படத்தை போரிங்னு சொல்கிறான் பாரு, அவனுக்கு க்ளவுன் மேட்ச் போடு, நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் டூ நல்லா இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக கமல்ஹாசனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி கலாய்க்கிறான் பாரு, அவனுக்கு க்ளவுன் மேட்ச் போடு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சுமாரான 24 படம் ஓடாத காரணத்துக்காக ஆடியன்ஸுக்கு க்ளவுன்னு சொன்னான். அடுத்த படம் நம்ம ஏகேவின் ஃபேன் பாயான ஆதிக். ட்ரிபிள் ஏன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன்டா எடுத்தோன்னு அவர் மேலே அவரே ஃபீல் பண்ணி இருக்கும்போது மாநாடு எஸ்டிஆர் மாதிரி திரும்பி வரன்னு சம்பவம் பண்ண படம் தான் மார்க் ஆண்டனி. மற்ற படத்தில் ஒரு டைம் ட்ராவல் நடக்குதுன்னா டைம் ட்ராவல் பண்ணுறவர் பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கோ ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு ஃபோன் மூலமாக வெர்பல் கம்யூனிகேஷனில் டைம் லைனில் மாற்றத்தை உண்டாக்குவாங்க. அது மூலமாக இருக்கிற கேஸ் தான் ஃபுல் படமே. போன்ல டைம் டிராவலா புதுசா இருக்கே. அடுத்த படம் பிளாக். இந்த படத்தை நாம் டைம் ட்ராவல் கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் பேரல் வேர்ல்ட் கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம். கதைப்படி சூப்பர் மூன் வரப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு போர்ட்டல் உருவாகும். அதை நம்ம கிராஸ் பண்ணால் இன்னொரு டைம் லைனுக்கு நம்மளை கொண்டு போயிடும். இதான் இந்த பிளாக் படத்தோட கான்செப்ட். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஓப்பன் தான் முடிச்சிருப்பாங்க. மேபி பார்ட் 2 கூட வரலாம். அடுத்து டைம் லூப். இந்த கான்செப்டில் வந்த படம் மாநாடு, ஜாங்கோ அண்ட் ஒரு கண்ணியும் 3 களவாணி. இதில் ஒரு கண்ணியும் 3 களவாணியும் படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாம் ஒரு முடிவெடுத்து ஒரு செயலில் இறங்கும்போது அதில் ஒரு நிமிஷம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிறதுனால அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆளை தூக்க போறோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. அடுத்து இதே மாதிரி வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் வித்